சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சமையல் என்னங்கிறத மாமி சொல்லுவாள். நான் இன்றைக்கி டீட்டெயிலாக கேட்டுக்கணும். வாழைப்பூ பருப்பூசிலி, ஜீரா ரசம். வாழைப்பூ பருப்பூசிலிக்கு ஒரு அரை டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு பிடிச்சபடி கடலை பருப்பு, ஒரு கால் ஸ்பூன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி இட்லி குக்கரையில் தேங்காய் எண்ணெயை தடவி வேட்டில் வச்சு எடுத்துட்டேன். எடுத்து இதை உதுக்க போகிறேன். இதை பருப்பூசிலிக்கு இந்த வாழைப்பூ வேக வச்சுருக்கேன் குக்கரில், நறுக்கி வேக வச்சுருக்கேன் குக்கரில். அப்புறம் ஜீரா ரசம். ஜீரா ரசத்துக்கு தக்காளி 2, புளி கரைசல் கொஞ்சம், உப்பு, கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். ரசப்பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரா ரசத்துக்கு. அதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரகமும் துவரம் பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன் ஜீரா ரசத்துக்கு. இதை ஊற வைக்க மாட்டேன், அப்படியே பவுட்ராக பண்ணி போட்டால் இளநீ மாதிரி நல்லாயிருக்கும் ரசம். அதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொதிச்சோம்னா ஒவ்வொன்றா போடுறச்சா காமிக்கிறேன் உங்களுக்கு. வாழைப்பூ பருப்பூசிலி, ஜீராம்பருப்பு ரசம், ஆமாம், இல்லைன்னா வெங்காய வத்த குழம்பு எது பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். மோர் குழம்பு கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். இதுவும் இந்த பூவும் பார்த்தீங்கன்னா பூவும் கிடைக்கிது. அதனால் இந்த வாழைப்பூ பருப்பூசிலி பண்ணுறோம். மோர் குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. அதனால் இதுதான் இன்றைக்கி சமையல் பண்ணுறேன். மாமி 1 by 1 காமிப்பேன். ரசத்தை ஜீராம்பருப்பு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டு ரசத்தை விளாவிட்டேன். இன்னும் தாளித்து கொட்டலை. இந்த தாளித்து கொட்டணும், கடுகு தாளித்து கொட்டணும். இதுக்கு ஜீராம்பருப்பு ரசம் ரெடி. சரி, சரியா? அது பருப்பூசிலிக்கு வாழைப்பூவை வேக வச்சுருந்தேன். அதை நல்லா புழிஞ்சுட்டு இதை போட்டு பருப்பு கடுகு உளுத்த பருப்பு தாளித்து அதில் போட்டேன். நான் வேணால் அந்த லிங்க் போடுறேன், ஃபுல் லிங்க் நான் போட்டிருக்கேன். அதை வேணால் உங்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். சரியா? இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி பண்ணேங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ வாழைப்பூ பருப்பூசிலி, ஜீராம்பருப்பு ரசம், தயிர் சாதம், மாங்காய், நேற்று பண்ணின மாங்காய். ஸோ இதுதான் எங்கள் இடத்துல இன்றைக்கி காலை மெனு. ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.